வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதாவது உண்மையிலேயே அற்புதமான வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஏன்னா இதுக்கு தான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்பீக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம ஃபோன்லேயே இருக்கிற டிஃபால்ட் கூகுள் அசிஸ்டண்ட் மூலமாக. இது பெருசாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட தான் நம்ம எதாவது வெளில போயிட்டுருக்கோம். அப்போ வந்து வெளியூர் எங்கேயோ போயிருக்கிறோம். அப்படின்ற போது நமக்கு அந்த ஊர் பாஷை தெரியல. ஸோ தமிழ்நாடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியூருக்கு எங்கேயோ போகிறோம் அப்படின்ற போது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்படின்ற போது நம்ம உதாரணத்துக்கு தெலுங்கு வச்சுப்போம். நமக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ அப்படின்ற போது நம்ம தமிழில் பேசி அதை ஈஸியாக தெலுங்கில் சொல்ல வைக்கலாம். அது எப்படி அப்படின்றத தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கூகுளில் எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா கூகுளுக்கு அப்டேட் கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ கூகுளில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூகுளில் இருக்கிற கூகுள் அசிஸ்டண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இது எப்படின்றத வந்து நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ அப்பப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து வாய்ஸ் கட் ஆகலாம். ஏன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டு மைக் அக்சஸ் பண்ணோம், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் மைக் அக்சஸ் பண்ணுறதுனால கட் ஆகலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம், ஓகேங்களா? இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி கூகுள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணிப்போம். சாரி காஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ அப்படி கூகுள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணோன்னா அந்த பெல் சவுண்ட் ஒன்று வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்டர்பிரேட், நல்லா கவனிச்சிங்க, இன்டர்பிரேட், ஓகேயா? இன்டர்பிரேட் அப்படின்னு சொல்லி எந்த லாங்குவேஜ் டு எந்த லாங்குவேஜ், உதாரணத்துக்கு இன்டர்பிரேட் டு தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னோம். தமிழில் நம்ம சொல்கிறத அது இங்கிலீஷில் நமக்கு சொல்லும், ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம். Sure, let's start. Dismiss assistant. Google Assistant widget. English microphone button. Microphone button. Tamil microphone button. ஓகே கைஸ், இப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். தமிழ் மைக்ரோஃபோன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மொத்தம் இங்கிலீஷ் மைக்ரோஃபோன், தமிழ் மைக்ரோஃபோன் அப்படின்னு ரெண்டு காட்டும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தமிழ் மைக்ரோஃபோன் இருக்கு இப்போ சொல்லிச்சு இல்லையா, அதை நான் தட்டுறேன். ஸோ எப்படி இதுக்கு அக்சஸ் பண்ணுறது ஈஸின்னா, உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனுக்கு நடுவில் கையை வச்சிங்கன்னா ஸோ இப்படி சொல்லுவோம். இதுக்கப்புறம் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் விஜிட், அப்புறம் இங்கிலீஷ் மைக்ரோஃபோன், ஸோ தமிழ் மைக்ரோஃபோன் இப்படி காட்டும். ஓகே, இப்போ வந்து தமிழ் மைக்ரோஃபோன்ற நம்ம தட்டிட்டு தமிழில் சொல்லுவோம், அதை இங்கிலீஷில் அது சொல்லுதான்னு பார்ப்போம், ஓகேங்களா? நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம், ஓகே? கேட்போமா? Who are you and what is your name? Microphone button. Tamil microphone button. Where are you looking for work? WhatsApp 120 noted. சாரி கேஸ், வெளில வந்துட்டேன். One Google Assistant. Tamil microphone button. ஓகே கேஸ், இப்போ அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. தமிழில் சொன்னது அது இங்கிலீஷில் சொல்லிச்சு. இதே நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு ட்ரை பண்ணுவோமா? இப்போ வந்து என்ன லாங்குவேஜ் கேட்கலாம்? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். தமிழ் டு சைனீஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த தமிழ் மைக்ரோஃபோன் இருந்துச்சு இல்லையா? ஸோ இதில் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஹியர் ட்ரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கோம், அது தட்டினோம்னா ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். ட்ரான்ஸ்லேஷனை காப்பி பண்ணுறது. ஸோ வேர் ஆர் லுக்கிங் ஃபார் ஒர்க், இதுதான் நம்மளோட ட்ரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட்டு. வேர் டு யூ ஒர்க் இதெல்லாம் அடுத்தது இருக்கும். ஸோ அப்படி ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீபோர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் ஆப்ஷனை கொடுத்துருவோம். Got it. I'll stop translating. ஓகே, இப்போ ட்ரான்ஸ்லேட்டர் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வாய்ஸ் இன்புட் இருக்குங்களா, இந்த வாய்ஸ் சர்ச் பட்டன். ஸோ இது பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் பட்டனுக்கு மேலே ஒரு சர்டன் ஏரியாவில் இருக்கும். நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணி பாருங்கள், செல்ஃப் யூர் லொக்கேட், ஜஸ்ட் ப்ரெயில் படிக்கிற மாதிரி ஸ்க்ரீனில்
தடவி பாருங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, இப்போ அதுதான் இன்டர்பிரேட் தமிழ் டு சைனீஸ் அப்படின்னு சொல்லுவோம். All right, let's start. ஓகே, திருப்பி நம்ம அதே மாதிரி இந்த கூகுள் அசிஸ்டன்ட் After dismiss assistant. இதில் கையை வைக்கணும். சும்மா ஸ்க்ரீன் நடுவில் கையை வச்சிங்கனாலே இது உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிரும். 8:45 p.m. ஓகேங்களா? நம்ம ப்ரைட்டில் செட் பண்ணுவோம். Google Assistant. Dummy microphone button. Microphone button. Chinese letter, Chinese letter, Chinese letter, Chinese இப்போ letter. சைனீஸ் செட்டுன்னு படிக்கும். நம்ம வந்து தமிழ் மைக்ரோஃபோனை தட்டிட்டு Dummy பேசுவோம். microphone button. ஓகேங்களா? இது புரியாது, ஆக்சுவலி சைனீஸில் சொல்லுவோம், அது எனக்கு புரியாது. சும்மா கேட்டுக்கங்க, நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ அதே தான், உங்கள் பேர் என்னன்னு மட்டும்தான் கேட்க போகிறேன். ஏன்னா எனக்கு மேலே புரியாது, கண்டிப்பாக சொல்கிறது எனக்கு புரியாது.你叫什么名字？ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஸோ புரியல, நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் இதை. Chinese letter, Chinese letter. Copy that. Here translated. Boom. After dismiss. Cancel action button. ஸோ கேன்சல் ஆக்ஷன் கொடுத்துருவோம். Okay, I'll stop Items translating. from 1 to 1 items in. ஸோ இன்னும் ஒரு லாங்குவேஜ் மட்டும் பார்த்துருவோம். என்ன லாங்குவேஜ் பார்க்கலாம்? ஸோ ஹிந்தியே பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம சொல்லி பார்ப்போம். After dismiss assistant. ஓகே, Voice search button. After speak. Got it. Let's start. ஓகே. After dismiss assistant. Google Assistant widget. Dummy microphone button. ஸோ தமிழ் மைக்ரோஃபோனை தட்டிட்டு நம்ம பேசுவோம். என்ன பேசலாம்? ஒரே டைலாக பேசி பேசி போர் அடிக்குது கேஸ். சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் கற்றுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் இல்லை, புரிஞ்சால் எந்த லாங்குவேஜ் வேணுமோ கற்றுக்கலாம். சைனீஸில் சொன்னது நமக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் வேணால் கூகுள் டெக்ஸ்ட் ஸ்பீச் வச்சு படித்து பாருங்கள், அது புரியும். ஏன்னா ஸ்பீக் சைனீஸ் செட்டர்னு படிக்குது. ஸோ நமக்கு பேசிக்காக அந்த லாங்குவேஜ் புரியணுன்றப்போ ஒவ்வொரு வேலை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கும் இது ஈஸியான வழி தான், கொஞ்சம் நம்ம முயற்சி செய்ய வேண்டிய வழி. ஸோ இதன் மூலமாக நம்ம ஒவ்வொரு வேர்டாக இல்லை, ஜஸ்ட் பேராவே கற்றுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவே அந்த லாங்குவேஜ் ஃபுல்லாக பேச முடியலனாலும் ஏதாவது பேசினாங்கன்னா லைட்டாக 1-2 வேர்டு நமக்கு தட்டுப்படும். ஸோ போக அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு ஆல்ரெடி லைட்டாக அது புரியும். ஸோ அதோட இது சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லா புரியும். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். Google Assistant widget. Dummy microphone button. லைக் செய்யவும். अगर आपको यह वीडियो पसंद है ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அது கரெக்டாக சொல்லிருச்சு. ஹிந்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா? நம்ம பேக் போயிடுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர்பிரேட் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ், ஸோ ஃப்ரம் எந்த லாங்குவேஜோ அடுத்த டூல் சொல்லி அந்த லாங்குவேஜ் சொல்லணும். ஸோ உதாரணத்துக்கு தமிழ் டு இங்கிலீஷ், இன்டர்பிரேட் தமிழ் டு இங்கிலீஷ், இன்டர்பிரேட் தமிழ் டு சைனீஸ், இன்டர்பிரேட் தமிழ் டு ஹிந்தி. இதுமாதிரி நம்ம எந்த லாங்குவேஜ் வேணுமோ ஸ்வாப் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இன்டர்பிரேட் ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி, பெங்காலி டு ஹிந்தி, பெங்கால் டு இங்கிலீஷ். ஸோ நம்ம எது வேணுமோ செய்யலாம். ஒன் மோர் திங்க், நெட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகேங்களா? நான் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் டிடிஎஸ் விட சுத்தமாக ரொம்ப ஸ்பீடில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா இதுக்கு டிடிஎஸ் கண்டிப்பாக தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 170 சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களால் சத்தியமாச்சு. இது சீக்கிரமாக 200 தொடுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலும் பயனுள்ள காணொளிகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி guys. Screen page 1 of 2 Pro. Auto TTS. Event screen reporter. Up button home screen page 1 of 3 default page. Notification checked. YouTube 84060. Event screen reporter 830. Pause.